வணக்கம். எஸ்ஐஆர் படிவத்தில் வாக்காளர் நிரப்ப வேண்டியது என்னென்ன? எஸ்ஐஆர் படிவம் மிகவும் எளிதான. அவர்களை உங்கள் பெயர், உங்கள் வாக்காளர் அடையாள எண் அல்லது புகைப்படம் ஒட்டப்பட்டு இருக்கும். அதை போன்று பிரிண்ட் செய்யப்பட்ட வாக்காளர் படிவம் நகலை உங்களுக்கு தருவார்கள். அதில் 2 நகல்கள் கிடைக்கும். 2 படிவங்கள் உங்களுக்கு தருவார்கள். உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்தாலே அவர்கள் தேடி கண்டுபிடித்து அந்த படிவத்தை தந்து விடுகிறார்கள். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி முதல் தொடங்கி நடந்து வருகிறது. 2002 மற்றும் 2005 காலகட்டத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து இதுவரை இதை திருத்தம் செய்யவில்லை. இதை அடிப்படையாக கொண்டுதான் தேர்தல்கள் நடந்து வருகின்றன. 2021 முதல் 2025 முதலே இந்த தேர்தல்கள் நடந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் 2002ஆம் ஆண்டு 197 தொகுதிகளிலும் 2005இல் வெறும் 37 தொகுதிகளில் மட்டும்தான் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த முறைதான் 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் இணையம் மூலமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு திருத்த முகாம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடைசியாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி சுமார் இந்தியாவில் 6.36 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். மாநிலம் முழுவதும் 68,000 அதிகமான வாக்குச்சாவடிகள் உள்ளன. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்குச்சாவடி அலுவலர் இருப்பார், BLO. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் தொடர்பாக சில கேள்விகளும் சந்தேகங்களும் வாக்காளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றமும் சில கேள்விகளை கேட்டு அவற்றின் விளக்கங்களையும் பதிவுகளையும் எதிர்க்கட்சி வழக்கறிஞர்களுக்கு வழங்கும்படி அறிவுறுத்தி இருக்கின்றன. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பி காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவம் தொடர்பாக உள்ள சந்தேகங்கள் மற்றும் கேள்விகள் பற்றி இந்த பணியில் ஈடுபட்டுள்ள வாக்குச்சாவடி அலுவலர் BLO, வாக்குச்சாவடி முகவர் BLA மற்றும் பொதுமக்களுடன் BBC தமிழ் பேசியது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள். எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் தற்போது வாக்குச்சாவடி அலுவலர்கள், வாக்குச்சாவடி முகவர் ஆகியோர் உதவியுடன் சில அரசியல் கட்சிகளும் உதவி ஏஜென்ட்டுகளும் சேர்ந்து வீடு வீடாக சென்று இந்த கணக்கீட்டு படிவங்களை வழங்கி வருகிறார்கள். வாக்காளர்களுக்கு உதவி மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்க தேர்தல் ஆணையம் சார்பில் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சில அரசியல் கட்சிகளும் கூட உதவி எண்களை அறிவித்துள்ளது. அந்த படிவத்தை ஃபில்அப் செய்ய வேண்டும் என்றால் அந்த எண்களை அழைத்தால் அவர்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அல்லது நெட் சென்டர்களில் சென்று உங்கள் அடையாள அட்டையை காண்பித்தால் அவர்கள்
உங்களுக்கு தேவையான அந்த படிவத்துக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கிட்ட கொடுத்து விடுவார்கள். அதை பார்த்து ஃபில்அப் செய்து நீங்கள் கொடுத்து விடலாம். அதில் பெயர், வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை, அதனுடைய எண், முகவரி, சட்டப்பேரவை தொகுதி, பாகம் எண் மற்றும் வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை ஏற்கனவே நிரப்பப்பட்டு பிரிண்ட் செய்யப்பட்டு வழங்கப்படும். நீங்கள் நிரப்பப்பட வேண்டிய விவரங்கள்: உங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் இருப்பின், ஆதார் எண், விருப்பப்படி தேர்வு, அதை நீங்கள் நிரப்பலாம் அல்லது நிரப்பாமலும் விடலாம். அதற்கடுத்து கைபேசி எண், தந்தை பாதுகாவலரின் பெயர், தந்தை இல்லை என்றால் பாதுகாவலரின் பெயர், தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டை எண், அதற்கு அடுத்து தாயாரின் பெயர், அதாவது அம்மாவின் பெயர், அம்மாவின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின், அதற்கடுத்து துணைவர் பெயர், துணைவர்னால் கணவன் அல்லது மனைவி பெயர், துணைவர் அல்லது கணவர் மனைவி அடையாள அட்டை இருப்பின் அதனுடைய எண், அதை குறிப்பிட வேண்டும். அதற்கடுத்து வாக்காளர்களுக்கு வீடுகளில் விநியோகிக்கப்படும் படிவங்களின் தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் துணைவர் குறித்த விவரம் கட்டாயம் நிரப்ப வேண்டும் என்ன குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை கட்டாயம் குறிப்பிட வேண்டும். தந்தை அல்லது தாயாரின் பெயர்களை ஏன் குறிப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்களோ சிலர் வேண்டாம் என்கிறார்கள். ஆனால் ஒரே பெயரில் பல பேர் இருக்கக்கூடும் என்பதால் அவருடைய தந்தையோ அல்லது தாயாரின் பெயரை வைத்து அவர்களை எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் என்பதற்காக அந்த பெயர், தாயும் தந்தையும் பெயரும் குறிப்பிட வேண்டும். அதனால் போலி வாக்காளர்களை தடுக்க முடியும். வாக்காளர் திருத்த படிவம் முதல் கட்டத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு கீழே 2 கட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் முந்தைய எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள், அதாவது முன்னாடி இருந்த வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் பகுதி எண், பாகம் எண் என்று குறிக்கப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்திலும் வாக்காளரின் உறவினர் விவரங்கள் இன்னொரு கட்டத்திலும் கேட்கப்பட்டுள்ளன. அதாவது கணவனாக இருந்தால் மனைவி இருந்தால் கணவன், அந்த பாதுகாவலர் அல்லது துணைவர் பெயர், வாக்காளர் அடையாள எண் அவற்றை குறிக்க வேண்டும். கணக்கீட்டு படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை புரிதலுக்கு முதல், 2வது மற்றும் 3வது கட்டம் என வைத்துக்கொள்வோம். தற்போது எஸ்ஐஆர் பணிகளில் வாக்காளர்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். ஒன்று 2002 முதல் 2005 எஸ்ஐஆருக்கு பிந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றவர்கள். 2வது அதில் இடம் பெறாதவர்கள், அதாவது 18 வயது அடையாதவர்கள். 2025க்கு முன் 18 வயதில் நிரப்பப்படாதவர்கள் பெயர் அதில் இருக்காது. இப்போது இந்த புதிதாக விண்ணப்ப படிவம் எழுதி கொடுத்து அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தயாராகி அனுமதிக்கப்படுவார்கள். கணக்கெட்டு படிவத்தில் முதல் கட்டத்தை அனைவருமே நிரப்ப வேண்டும். இந்த பிரிவினர் முதல் கட்டத்தில் நிரப்பியதோடு 2வது கட்டத்தில் 2002 மற்றும் 2005 எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் உள்ள சட்டமன்ற தொகுதி வாக்காளர் அடையாள அட்டை எண், பாகம் எண் மற்றும் வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்ப வேண்டும்.
கடந்த 25 வருடங்களில் முகவரி அல்லது வாக்குச்சாவடி மாறாதவர்களுக்கு இதில் சிக்கல் எழுவதில்லை. ஆனால் 2005க்கு பிறகு இடம்பெயர்ந்தவர்கள், முகவரி மாறியவர்களுக்கு பழைய தகவல்களை எடுப்பதில் சிக்கல் எழுகிறது. முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை எங்கே தெரிந்து கொள்வது? இவர்கள் பட்டியலின் விவரங்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண் மூலம் விவரங்களை பெறலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லை என்றாலும் வாக்காளர் பெயர் மற்றும் வாக்காளர் பட்டியலை வைத்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்ற தேர்தலில் வாக்களிக்கும் முன் உங்களுக்கு ஒரு தேர்தல் ஸ்லிப்பு தந்திருப்பார்கள். அதை வைத்தும் நீங்கள் நிரப்பிக்கொள்ளலாம். 2வது மற்றும் 3வது கட்டங்களில் என்ன தகவல்களை நிரப்புவது என தெரியவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் வாக்குச்சாவடி அலுவலர்களே இந்த தகவல்களை இணையத்தில் தேடி நிரப்பிக்கொள்வார்கள் என்று ஒரு அலுவலர் குறிப்பிட்டிருக்கார். திருப்பூரில் அதே வாக்குச்சாவடி நிலை அலுவலரை கொண்டு வாக்காளர்களை எழுப்பும் சந்தேகங்களை கேட்டபோது, இப்போதைக்கு படிவங்களை விநியோகிப்பதில் தான் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளோம். எங்களுக்கும் சில சந்தேகங்கள் உள்ளன. வாக்காளர்கள் அவசரப்பட வேண்டாம். இன்னும் கால அவகாசம் உள்ளது. படிவங்களை முழுமையாக படித்து பூர்த்தி செய்வது நல்லது. எங்களுக்கு ஒரு பயிற்சி நடத்த இருப்பதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் இந்த சந்தேகங்கள் நின்றுவிடும். 2005க்கு பிறகு புதிய வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதல் கட்டத்தில் தங்களின் விவரங்கள் மற்றும் தங்களின் பெற்றோரின் விவரங்களை நிரப்ப வேண்டும். இந்த வாக்காளர்கள் 2வது கட்டத்தில் நிரப்ப தேவையில்லை என்று கூறிய BLO ஒருவர், அதன் பிறகு 3வது கட்டத்தில் பெற்றோர் யாராவது ஒருவரின் விவரத்தை நிரப்பினால் போதுமானது. தாய் தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டை விவரம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்? 2005க்கு பிறகு பதிவு செய்தவர்களிடம் தாய் மற்றும் தந்தையின் வாக்காளர் அடையாள அட்டையின் விவரங்கள் இல்லை என்றால் தங்கள் துணைவரின் தற்போதைய விவரங்கள் மட்டும் பூர்த்தி செய்தால் போதுமானது. இந்த படிவத்தில் உறவினர் என்பதன் கீழ் உறவினரின் பெயர் மற்றும் உறவு முறை பற்றிய விவரங்கள் 2வது மற்றும் 3வது கட்டங்கள் கேட்கப்பட்டுள்ளன. இந்த உறவினர் யார் என்பது இந்த SIR படிவத்தை நிரப்பி அதை இணையத்திலும் சமர்ப்பிக்கலாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் SIR பணிகள் தொடங்கிய பின்னரும் தேர்தல் ஆணையத்தின் இணையத்தில் அந்த வசதி இடம்பெறாமல் இருந்தது. சமீபத்தில் அதற்கென பிரத்யேக பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் வாக்காளர்கள் தங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண் மற்றும் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு பதிவிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வாக்காளர் அட்டையில் உள்ள பெயரும் ஆதார் அட்டையில் உள்ள பெயரும் பொருந்தி போக வேண்டும் என்றும், அப்படி இல்லை என்றால் வாக்குச்சாவடி அலுவலரை தொடர்பு கொண்டு கணக்கீட்டு படிவத்தை நேரிலே சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அட்டையிலும் ஆதார் அட்டையிலும் பெயரை பொருத்தி போனால் அவர்கள் தங்களின் அலைபேசி எண்ணை பதிவு செய்து மற்ற விவரங்களையும் உள்ளிட்டு இணையத்தில் சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.